Hi friends, welcome to another video. Honda அவங்களோட லேட்டஸ்ட் ஜெனரேஷன், அதாவது தேர்ட் ஜெனரேஷன் Honda Amaze வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த Honda Amaze வந்து ஒரு ஃபேமிலி சப் 4 மீட்டர் செடான். இந்த சப் 4 மீட்டர் கேட்டகரியில வந்து இந்தியால லாட் ஆஃப் காம்படிஷன் இருக்கு. இதோட முக்கியமான ரெண்டு ரைவல்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா சுசுகி டிசைர், டாடா டிகார். லேட்டஸ்ட் சுசுகி டிசைர் வந்து நிறைய அப்கிரேட்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. இந்த Honda Amazeல என்ன ஸ்பெஷலா கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்போ 6 ஏர் பேக்ஸ் வந்து டிஃபால்ட்டா வருது. லெஃப்ட் ORVM, அதாவது அவுட் சைட் ரியர் வியூ மிரர்ல வந்து லேன் வாட்ச் கேமராவும் கொடுத்திருக்காங்க, சேம் அஸ் Honda City. ஸோ இப்போ வந்து இது அமேஸ்ன்னு சொல்றதை விட ஒரு மினி சிட்டினே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு ஃபீச்சர் அப்கிரேட் எல்லாமே வந்து கொடுத்துட்டாங்க. இந்த Honda Amaze வந்து எந்த இடத்துல வந்து ரொம்ப ஷைன் ஆக போகுதுன்னு பாத்தீங்கன்னா, இதோட இன்ஜின் டிபார்ட்மெண்ட்ல தான். ப்ரீவியஸ்லி வந்து பாத்தீங்கன்னா சுசுகி டிசைர்ல வந்து டீசல் ஆப்ஷன் இருந்தது. அதுக்கப்புறம் டீசல் வந்து ஸ்டாப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பெட்ரோல் ஆப்ஷனுக்குள்ள வந்துச்சு. அப்போ வந்து அந்த 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் யூனிட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாருமே வந்து அதை என்ஜாய் பண்ணி ஓட்டுவாங்க. 82 bhp and 113 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் 1.2 லிட்டர் இன்ஜின். ஸோ அந்த இன்ஜினை வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஷிஃப்ட்டுக்கு ஃபேஸ் லிஃப்ட் வந்தப்போ அந்த இன்ஜினை மாத்தி Z சீரிஸ் இன்ஜின் சொல்லிட்டு 1.2 லிட்டர் 3 சிலிண்டரா மாத்திட்டாங்க. ஸோ இப்போ நியூலி லான்ச் ஷிஃப்ட்லயுமே பாத்தீங்கன்னா 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் Z சீரிஸ் இன்ஜின் தான் கொடுத்திருக்காங்க. பீப்புள் ஆர் லுக்கிங் ஃபார் ஸ்மூத்னஸ் அண்ட் கம்ஃபர்ட் வந்து கண்டிப்பா 4 சிலிண்டர் இன்ஜின்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அந்த விதத்துல இந்த Honda Amaze வந்து ஷைன் ஆகுது. பிகாஸ் 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் யூனிட் வந்து Honda Amazeக்கு கொடுத்திருக்காங்க. அது வந்து ஒரு ட்ரைட் அண்ட் டெஸ்டட் இன்ஜின் தான். ஆல்ரெடி அதே இன்ஜின் வந்து Honda Jazzக்குமே கொடுத்திருந்தாங்க. ஸோ அதே இன்ஜின் தான் இப்போ கேரி ஃபார்வர்ட் பண்ணி வருது. இதுவும் அதே தான், சேம் 89 bhp and 130 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த 4 சிலிண்டர் இன்ஜின் தான். பட் ரீஃபைன்மெண்ட் வந்து கம்பேரிட்டிவ்லி ரொம்பவே நல்லா இருக்கும். ஹோண்டாவோட ரிலையபிலிட்டி அண்ட் ஹோண்டாவோட ஆஃப்டர் சேல்ஸ் வந்து நம்ம வந்து எந்த குறையும் சொல்ல முடியாது. ரொம்ப பக்காவா இருக்கும். ஒரு பீஸ்ஃபுல் ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து ஹோண்டாவை எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இந்த வெஹிக்கிள்ல என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் உள்ள இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து அப்கிரேட் கொடுத்திருக்காங்க. ஸோ வயர்லெஸ் சார்ஜிங் பேட்ஸும் கொடுத்திருக்காங்க. ஸோ நீங்க போனை வந்து முன்னாடி மாதிரி வயர்லாம் யூஸ் பண்ணாமலே சார்ஜ் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் கொடுத்திருக்காங்க. முக்கியமா வந்து ரியர் ஏசி வென்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த வெஹிக்கிள் வந்து மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் ரெண்டுமே வருது. மேனுவல் பாத்தீங்கன்னா 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் வருது. அண்ட் ஆட்டோமேட்டிக் பாத்தீங்கன்னா அவங்களோட ட்ரெடிஷனல் டிபிக்கல் CVT கொடுத்திருக்காங்க. CVT இஸ் நத்திங் பட் கண்டினியூஸ் வேரியபிள் டிரான்ஸ்மிஷன். அது வந்து ஹோண்டா தொடக்கத்துல இருந்தே எப்போ ஆட்டோமேட்டிக் வந்துச்சோ அப்பத்துல இருந்தே இந்த CVT தான். அது வந்து ஒரு ரப்பர் பேண்ட் எஃபெக்ட்னு வாங்க, ஒரு மாதிரி இழுத்து கியர் மாறும். ஸோ அது வந்து CVTயோட நேச்சர். CVT கியர் பாக்ஸோட பேர் பண்ணி இந்த 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் இன்ஜின் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த பர்டிகுலர் வேரியன்ட்ல, அதாவது CVT வேரியன்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா பேடல் ஷிஃப்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபார் ஸ்பிரிட்டட் டிரைவிங் வந்து பேடல் ஷிஃப்டர்ஸ் கொடுத்தது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ ஒரு மினி ஹோண்டா சிட்டியை நீங்க வந்து பார்க்கலாம் at an affordable price. Starts at 8 lakhs and goes up to 10 lakhs. நான் சொல்றது வந்து எக்ஸ்ஷோரூம். இதெல்லாம் நீங்க அக்சசரிஸ், அதோட வாரண்டிஸ் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணி வரும்போது அதோட பிரைசிங் வந்து டிஃபரெண்டா இருக்கும். நீங்க வந்து உங்களோட நியரஸ்ட் ஹோண்டா டீலர்ஷிப்பை போய் விசிட் பண்ணி அந்த வெஹிக்கிளை பத்தி ஃபுல் பிரைஸ் இன்ஃபர்மேஷன் மட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வெஹிக்கிள்ல முக்கியமா ஒரு விஷயம் மிஸ் ஆயிருக்கு. இப்ப எல்லா வெஹிக்கிலுமே இது மேண்டேட்டரியா கொடுத்துறாங்க. பட் இந்த வெஹிக்கிள் அது கொடுக்கல. தட் இஸ் சன்ரூஃப். சன்ரூஃப் வந்து Honda Amazeல இருந்ததே கிடையாது. பட் 4th ஜெனரேஷன் சுசுகி டிசைர்ல வந்து சன்ரூஃப் கொடுத்தனால இந்த 3rd ஜெனரேஷன் Honda Amazeலயுமே சன்ரூஃப் வரும்ன்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்திருப்போம். பட் அதுதான் அவங்க பண்ணல. இந்த வாட்டி சன்ரூஃப் கிடையாது Honda Amazeல. இப்போ ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சன்ரூஃப் இல்லாததே நல்லது, ஏன்னா வந்து இந்தியன் கிளைமேட்ஸ்க்கு இந்தியாவுக்கு வந்து சன்ரூஃப்ன்றது தேவையே கிடையாதுன்ட்டு ஒரு சைடு பேசிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து இந்த கிட்ஸ் வச்சிருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க கிட்ஸ் வந்து ரொம்ப ஆசைப்படுறது அந்த சன்ரூஃப் மேல நின்றுட்டு போகணுங்கிறது தான். ஃபேமிலி ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி தான் இந்த வெஹிக்கிள் லான்ச் ஆயிருக்கு. ஸோ அந்த சன்ரூஃப் ஒரு மிஸ்ஸிங்ன்றது வந்து எஸ்பெஷலி கிட்ஸ் வந்து ரொம்பவே டிசப்பாயிண்டடா ஃபீல் பண்ணுவாங்க. பட் அதை தவிர்த்து மற்ற எல்லாமே வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 420 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர்லியுமே வந்து உங்களுக்கு சீட் கம்ஃபர்ட் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. நல்லா குஷன் சப்போர்ட் இருக்கு. ரியர் ஏசி வென்ட்ஸ்மே கொடுத்திருக்கனால உங்களுக்கு வந்து அடிஷனல் கம்ஃபர்ட் வந்து கண்டிப்பா இருக்கும். இந்த Honda Amaze வந்து 3 வேரியன்ட்ஸ்ல வந்திருக்கு. தட் இஸ் V, VX அண்ட் ZX. ஸோ வந்து உங்களுக்கு VXலயும் ZXலயும் வந்து CVT ஆப்ஷனோட நீங்க வந்து வெஹிக்கிளை வாங்கிக்கலாம். அண்ட் இந்த வெஹிக்கிள்ல வந்து நிறைய கலர் ஆப்ஷன்ஸும் கொடுத்திருக்காங்க. அதுல வந்து என்னோட பர்சனல் ஃபேவரட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆப்சிடியன் pearl blue அப்படிங்கிற கலர் தான். ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கு. நிறைய லான்ச் வீடியோலுமே அந்த ஒரு கலர் தான் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் ஷோரூமுக்கு போனீங்கனாலும் அந்த பர்டிகுலர் கலர் தான் டிஸ்பிளேலயும் வச்சிருப்பாங்க. பிகாஸ் அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான கலர் அது. அது ஒரு pearl blue கலரு, செம்மையா இருக்கு பாக்குறதுக்கு. அது போக வந்து ஒயிட், சில்வர், பிரவுனு, நல்ல ஒரு ஹெவி காம்படிஷன் இருக்கிற ஒரு சப் 4 மீட்டர் கேட்டகரியில வந்து Honda Amaze வந்து ஒரு நல்ல முத்திரையை பதிக்கும்னு நம்ம நம்பலாம். பிகாஸ் ஃபேமிலி ஆடியன்ஸ்
will always prefer Honda and will always prefer a sedan. அதுவும் வந்து sub 4 meter sedan தான் வந்து நம்ம சிட்டி கண்டிஷனுக்கு பூந்து போக முடியும். பார்க்கிங் ஸ்பேஸும் வந்து நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும். நம்ம சென்னையில எங்கேயாவது அபார்ட்மெண்ட்ஸ்ல இருப்பீங்க, எங்கேயாவது வெளியில பார்க் பண்ற மாதிரி இருக்கும். லென்த்தான வண்டியெல்லாம் நம்ம வந்து அவ்வளவு ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஸோ வந்து இந்த sub 4 மீட்டர் கேட்டகரி தான் வந்து இருக்கிறதுலே வந்து டாப் செல்லிங்கா இருக்கு நம்ம இந்தியால. ஸோ அந்த விதத்துல இந்த ஹோண்டா அமேஸ் வந்து ஒரு நல்ல இடத்த பிடிக்கும் நம்ம நம்பலாம். அண்ட் இந்த லேட்டஸ்ட் லான்ச் ஹோண்டா அமேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஹோண்டா அமேஸ், மாருதி சுசுகி டிசையர் அண்ட் டாடா டிகார், இந்த 3 வெஹிக்கிள்ல உங்களோட பர்சனல் ஃபேவரட் எது அப்படிங்கறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. For more such automotive contents and other entertainment contents, please subscribe to Paul's app. I'll see you guys in the next video.